ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வஸ்திக் மேத்ஸ் கிளாஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பைபார்ட்டேட் கிராஃப் அண்ட் கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃப் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ண போகிறோம், அப்புறம் அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ பைபார்ட்டேட் கிராஃப்க்கான டெஃபினேஷன் எக்ஸாம்பிள்ஸ், அப்புறம் கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃப்க்கான டெஃபினேஷன் அண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். ரைட்டா? ஓகே, இப்போ நான் டெஃபினேஷன் எழுதியிருக்கேன். பைபார்ட்டேட் கிராஃப்க்கு என்னன்னு பார்த்துருவோம். A graph G equal to V, E is said to be bipartite if its vertex at V can be partitioned into two non-empty subsets X and Y, which means that V equal to X union Y and X intersection Y is equal to empty, and such that the edges of G are only between X and Y. அப்போது இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் விங்கிற வெர்டெக்ஸ் செட்டுக்கு இருந்தால் தென் G is called bipartite graph. என்ன சொல்லியிருக்கோம்? G is called bipartite graph if the vertex set V can be partitioned into two subsets X and Y. ஸோ எக்ஸ் விங்கிற இந்த வெர்டெக்ஸ் செட்டு ரெண்டாக வந்து பார்ட்டிஷன் ஆகணும். எக்ஸ் ஒரு செட்டில் செட் ஆஃப் சம் செட் ஆஃப் வேர்டிசஸ் இருக்கணும், ரிமைனிங் வேர்டிசஸ் எல்லாம் ஒய்ங்கிற இன்னொரு செட்டில் இருக்கணும். சச் தட் ரெண்டையும் யூனியன் பண்ணால் வி வரணும். அண்ட் காமன் வேர்டிசஸ் எக்ஸ்லேயும் ஒய்லேயும் காமன் வேர்டிசஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. அதுதான் வந்து பார்ட்டிஷன். ஸோ இந்த வெர்டெக்ஸ் செட்டு வந்து ரெண்டாக வந்து ஸ்ப்ளிட் ஆகணும், பார்ட்டிஷன் பண்ண முடியணும். சச் தட் தி எட்ஜஸ் ஆஃப் ஜி ஆர் ஒன்லி பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். அப்போ தெர் இஸ் நோ எட்ஜ் வித்தின் எக்ஸ் அண்ட் வித்தின் ஒய். அப்போது ஜியில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம், அதாவது ஈகிற எட்ஜ் செட் ஆஃப் ஜி இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் எக்ஸ்லேருந்து ஒரு வேர்டெக்ஸையும் ஒய்லேருந்து ஒரு வேர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி மட்டும்தான் இருக்கணும். எக்ஸ்குள்ளே இருக்கிற வேர்டிசஸ்குள்ளே எந்த ரெண்டு வேர்டிசஸும் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒய்ங்கிற செட்டில் இருக்கிற வேர்டிசஸ்லேயும் எந்த ரெண்டு வேர்டிசஸும் அட்ஜசண்ட்டாக இருக்கக்கூடாது. ஸோ ஈயில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாமே ஒன்லி பிட்வீன் தி வேர்டிசஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக தான் இருக்கணும். இங்கே ஒரு வேர்டெக்ஸையும் இங்கே ஒரு வேர்டெக்ஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியான எட்ஜஸ் மட்டும்தான் ஈயில் இருக்கணும். இதுக்குள்ளே எக்ஸுக்குள்ளே எட்ஜஸ் இருக்கக்கூடாது, ஒய்க்குள்ளேயும் எட்ஜஸ் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கண்டிஷன்ஸ்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு ஒரு இந்த வெர்டெக்ஸ் செட் வீக்கு கிடச்சிதுன்னா then the graph G is called bipartite graph. ஸோ ஏதோ ஒரு கிராஃபை கொடுத்து அந்த கிராஃப் பைபார்ட்டேட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும்னா இந்த கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு செக் பண்ணணும். ரைட்டா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கிராஃப் ஜின்னு ஒரு கிராஃப் நம்ம வரைஞ்சிருக்கோம். இப்போ இந்த கிராஃபு பைபார்ட்டேட்டாக இல்லையா அப்படின்னு செக் பண்ணணும்னா இந்த வெர்டெக்ஸ் செட் வியில் என்னெல்லாம் வேர்டிசஸ் இருக்குது? ஏபிசிடின்னு 4 வேர்டிசஸ் இருக்குது. ஸோ வி ஈக்குவல் டு ஏபிசிடி. இந்த 4 வேர்டிசஸை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் எக்ஸ் அண்ட் ஒய்னு எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு செக் பண்ணணும். சச் தட் எக்ஸ்குள்ளே எட்ஜஸே இருக்கக்கூடாது. ஸோ இந்த 4 எட்ஜஸுமே எட்ஜஸ் பிட்வீன் தி வேர்டிசஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்யாக மட்டும்தான் இருக்கா, விதின் எக்ஸ்குள்ளேயோ ஆர் விதின் ஒய்க்குள்ளேயோ இந்த எட்ஜஸ்குள்ளே எந்த எட்ஜும் வராமல் இருக்கிற மாதிரி பார்ட்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு எக்ஸுங்கிற ஒரு செட்டு அப்புறம் ஒய்ங்கிற ஒரு செட்டு, 2 செட் ஆஃப் வேர்டிசஸ், இந்த விங்கிற செட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எப்படி வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து ஆர்பிட்டரியாக ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ் ஏவை வந்து நான் எக்ஸில் எடுத்துக்கிறேன். எக்ஸில் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ வேறு எந்த வேர்டிசஸ்லாம் ஏல வரணும், எக்ஸில் வரணும், வேறு எந்த வேர்டிசஸ்லாம் ஒயில் வரணுங்கிறத செக் பண்ணுறதுக்கு இதில் இருக்கிற எட்ஜஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். ஏக்கும் பிக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜ் இருக்குது. அப்போ கண்டிப்பாக இந்த பிங்கிற வேர்டெக்ஸ் எக்ஸ்குள்ளே வரக்கூடாது. ஏன்னா எக்ஸ்குள்ளே வந்ததுன்னா இந்த எக்ஸுக்குள்ளே ஏபிங்கிற எட்ஜ் வந்துடும். அதனால நான் என்ன செய்யணும், ஏங்கிற வேர்டெக்ஸை நான் எக்ஸில் எடுத்தேன்னா கண்டிப்பாக பிங்கிற வேர்டெக்ஸ் நான் ஒயில் தான் எடுக்கணும். ரைட்டா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்து சிங்கிற வேர்டெக்ஸ் எங்கே எடுக்கலாம்? ஏக்கும் சிக்கும் கனெக்ஷன் இல்லை, அதனால நான் என்ன பண்ணலாம், எக்ஸ்லேயே எடுக்கலாம் சியை. நெக்ஸ்ட்டு டியை வந்து எங்கே எடுக்கலாம்? ஏக்கும் டிக்கும் ஒரு எட்ஜ் இருக்குது, அதனால இங்கே எடுக்கக்கூடாது, எக்ஸில் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி சிக்கும் டிக்கும் ஒரு எட்ஜ் இருக்குது, அதனாலையும் கண்டிப்பாக நான் எக்ஸில் எடுக்கக்கூடாது. பட் டிக்கும் பிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை, அதனால நான் டி எங்கே எடுக்கலாம்னா ஒயில் எடுக்கலாம். கரெக்டாக? ஸோ இங்கே இருந்த 4 வேர்டிசஸை நம்ம 2 வேர்டிசஸாக எக்ஸு ஒய்னு 2 செட்டில் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இப்போ வெர்டெக்ஸ் செட் என்னவா ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு? எக்ஸுங்கிற ஒரு செட்டாகவும் ஒய்ங்கிற ஒரு செட்டாகவும் ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. எக்ஸில் ஏசின்னு 2 வேர்டிசஸ் இருக்குது, ஒயில் பிடின்னு 2 வேர்டிசஸ் இருக்குது. இப்போது எட்ஜஸ் ஆஃப் ஜிலாம் எப்படி இருக்குது? இதுக்குள்ளே ஏதாவது எட்ஜ் இருக்கா? ஏயும் சியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எட்ஜ் இல்லை. இதுக்குள்ளே ஏதாவது எட்ஜ் இருக்கா? ஒய்க்குள்ளே பியையும் டியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எட்ஜ் இல்லை. ஸோ எக்ஸுங்கிற செட்டில் ஏபின்னு 2 வேர்டிசஸ் இருக்குது, ஒய்ங்கிற செட்டில் பிடின்னு 2 வேர்டிசஸ் இருக்குது. எட்ஜஸ் ஆர் ஒன்லி பிட்வீன் தி வேர்டிசஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் தான். ஏன்னா ஏ டு பி ஒரு எட்ஜ் இருக்குது,
B2 சாரி இது வந்து A and C இது எக்ஸில் வந்து A and C தானே எடுத்திருக்கோம். ஸோ A and C தான். அப்போது ஏயையும் பியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜு, பியையும் சியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜு, சியையும் டியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜு அண்ட் ஏயையும் டியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எட்ஜு. ஸோ ஜியில் இருந்த வேர்டிசஸை வந்து நம்ம ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம், எக்ஸ் ஒய்னு. எக்ஸில் 2 வேர்டிசஸ், ஒயில் 2 வேர்டிசஸ் இருக்குது. ஜியில் இருக்கிற எட்ஜஸ் எல்லாம் பிட்வீன் தி வேர்டிசஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான் இருக்குது. எக்ஸுக்குள்ளே எந்த எட்ஜும் இல்லை, ஒய்க்குள்ளே எந்த எட்ஜும் இல்லை. தேர்ஃபோர் திஸ் கிராஃப் இஸ் கிளியர்லி அ பைபார்ட்டேட் கிராஃப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. ரைட்டா? இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் மாதிரியே, பட் அதோட இந்த எக்ஸாம்பிளில் ஒரு அடிஷ்னல் எட்ஜ் மட்டும் போட்டிருக்கேன். இப்போ இந்த கிராஃப் வந்து பைபார்ட்டேட்டாக இல்லையான்னு செக் பண்ணுவோம். இந்த கிராஃபில் இருக்கிற வெர்டெக்ஸ் செட்டில் என்னெல்லாம் வேர்டிசஸ் இருக்குன்னா அதே 4 வேர்டிசஸ் ABCD தான். இப்போ இதை பைபார்ட்டேட்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ நம்ம ஆர்பிட்டரியாக எக்ஸ் ஒய்னு ரெண்டு செட்ஸ் ஆஃப் வேர்டிசஸை என்ன பண்ண போகிறோம், V1 வந்து ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி, அதாவது G1 = V1, E1 அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம்னா V1ல் என்னெல்லாம் வேர்டிசஸ் இருக்குது, ABCD 4 வேர்டிசஸ். இப்போ நான் எக்ஸில் வந்து எப்பயும் போல் ஆர்பிட்டரியாக ஒரு வேர்டெக்ஸ் ஏயில் ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போது நெக்ஸ்ட் வேர்டெக்ஸ் பியை வந்து நான் எங்கே போடணும் அப்படின்னா கண்டிப்பாக எக்ஸில் போட முடியாது. ஏன்னா A to B கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜ் இருக்கிறதுனால நான் பியை வந்து ஒயில் தான் போடணும். நெக்ஸ்ட்டு சியை வந்து எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், A to C கனெக்ஷன் இல்லை, பட் B to C கனெக்ஷன் இருக்குது. B to C கனெக்ஷன் எட்ஜ் இருக்கிறதுனால ஒயில் போடக்கூடாது, பட் A to C எட்ஜ் இல்லாததுனால நான் சியை வந்து இங்கே எக்ஸில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ரிமைனிங் வேர்டிசஸ் D மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த வேர்டெக்ஸ் Dயை வந்து நான் எங்கே ப்ளேஸ் பண்ணலாம், ஏல ப்ளேஸ் பண்ணலாமா, சாரி எக்ஸில் ப்ளேஸ் பண்ணலான்னு பார்த்தா டியும் ஏயும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜ் இருக்குது. ஸோ எக்ஸில் ப்ளேஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி டியையும் சியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரியும் எட்ஜ் இருக்குது, அதனால எக்ஸில் ப்ளேஸ் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு டியையும் பியையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு எட்ஜ் இருக்கிறதுனால நான் ஒய்லையும் நான் ப்ளேஸ் பண்ண முடியாது. அப்போ நான் இந்த டியை இங்கே போட்டாலும் A to D C to Dலாம் எட்ஜ் வந்துடும். டியை நான் இங்கே போட்டாலும் B to D எட்ஜ் இருக்குது. ஸோ என்னால் என்ன வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியல, V1ங்கிற இந்த வெர்டெக்ஸ் செட்டை இது பார்ட்டிஷன் பண்ண முடியல, எக்ஸ் ஒய்னு ரெண்டாக பார்ட்டிஷன் பண்ண முடியல. சச் தட் எட்ஜஸ் ஆஃப் G ஆர் ஒன்லி பிட்வீன் தி வெர்டிசஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு இருக்கிற மாதிரி என்னால் பார்ட்டிஷன் பண்ண முடியாததுனால இந்த கிராஃப் வந்து நாட் அ பைபார்ட்டேட் கிராஃப். ரைட்டா? ஸோ இந்த கிவன் கிராஃப் வந்து பைபார்ட்டேட் கிராஃப் கிடையாது, பட் இதுக்கு முன்னாடி கொடுத்த இந்த கிராஃப் வந்து பைபார்ட்டேட் கிராஃப். இப்போ ஏன் பைபார்ட்டேட் கிராஃப்னா இந்த மாதிரி என்னால் வெர்டெக்ஸ் செட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ண முடியணும், பார்ட்டிஷன் பண்ண முடியணும், பட் இங்கே பார்ட்டிஷனே பண்ண முடியலை, அதனால இது வந்து நாட் அ பைபார்ட்டேட் கிராஃப். இப்போ இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு கிராஃபை கொடுத்து பைபார்ட்டேட்டாக இல்லையான்னு செக் பண்ண சொன்னாங்கன்னா இந்த மாதிரி 2 செட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணணும். வெர்டெக்ஸ் செட்டை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே சில செட் ஆஃப் வேர்டிசஸ், ரிமைனிங் செட் ஆஃப் வேர்டிசஸ் ஃபுல்லாக இன்னொரு செட்டில் சச் தட் எட்ஜஸ் ஆர் ஒன்லி பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்னு இருக்கிற மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா பைபார்ட்டேட் கிராஃப், முடியலைன்னா நாட் அ பைபார்ட்டேட் கிராஃப். இங்கே முடியலை, அதனால திஸ் கிராஃப் இஸ் நாட் அ பைபார்ட்டேட் கிராஃப். ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃப்னா என்னன்னு அதை டிஃபைன் பண்ணிவிட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இதுதான் கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃப்க்கான டெஃபினேஷன். என்ன சொல்லியிருக்கோம், a complete bipartite graph is a bipartite graph G with V = X union Y such that every vertex of X is adjacent to all vertices of Y. அப்படின்னா என்ன சொல்லியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃபுங்கிறது அது ஃபஸ்ட்டு ஒரு பைபார்ட்டேட் கிராஃபாக இருக்கும். ஸோ பைபார்ட்டேட் கிராஃபுங்கிறதுனால வெர்டெக்ஸ் செட்டுக்கு ஒரு பார்ட்டிஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், V = X union Yன்னு. இப்போது அதில் என்ன கண்டிஷன் அடிஷ்னலாக எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா எவ்ரி வெர்டெக்ஸ் ஆஃப் X is adjacent to all vertices of Y. ஸோ சாதாரண பைபார்ட்டேட் கிராஃபில் எட்ஜஸ் ஆஃப் G ஆர் ஒன்லி பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய்னு சொல்லியிருந்தோம். இங்கே வந்து அடிஷ்னலாக என்ன கண்டிஷன் இம்போஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸும் ஒயில் இருக்கிற எல்லா வெர்டிசஸ் கூடயும் அட்ஜசண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த அடிஷ்னல் கண்டிஷனை ஒரு பைபார்ட்டேட் கிராஃபில் இம்போஸ் பண்ணிட்டோன்னா அதுதான் கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃப். ரைட்டா? இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த பைபார்ட்டேட் கிராஃபில் பார்த்த அதே எக்ஸாம்பிளே நான் எடுத்திருக்கேன். இப்போ இந்த கிராஃப் வந்து பைபார்ட்டேட் கிராஃப்னு சொல்லிட்டோம், ஏன்னா எக்ஸு ஒய்னு 2
செட்ஸாக பார்ட்டிஷன் பண்ணிட்டோம் வெர்டெக்ஸ் செட்டை சச் தட் எட்ஜஸ் ஆர் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய் மட்டும்தான். இது வந்து எப்படி இருக்குது, அடிஷ்னலாக இருக்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணுது. எக்ஸில் 2 வெர்டிசஸ் இருக்குது, ஒயில் 2 வெர்டிசஸ் இருக்குது. எக்ஸில் இருக்கிற ஏ வந்து ஒயில் இருக்கிற 2 வெர்டிசஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது. அதே மாதிரி எக்ஸில் இருக்கிற சியும் ஒயில் இருக்கிற 2 வெர்டிசஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸ், அதாவது எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸும் ஒயில் இருக்கிற எல்லா வெர்டிசஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்குது இந்த கிராஃபில். அதனால திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப் ஆல்சோ. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பைபார்டைட் கிராஃபுக்காக பார்த்த அந்த எக்ஸாம்பிள் வந்து இந்த கிராஃப் தான் இது இல்லையா. ஸோ இந்த கிராஃப் வந்து பைபார்டைட் கிராஃபாகவும் இருக்குது அண்ட் அட் தி சேம் டைம் கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபாகவும் இருக்குது. இப்போ நம்ம வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது பைபார்டைட்டாக மட்டும் இருந்து பட் நாட் கம்ப்ளீட் பைபார்டைட் அப்படின்னு இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரைட்டா? ஓகே, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தோன்னா இதில் வந்து 4 வெர்டிசஸ் இருக்குது ஏபிசிடின்னு. ஸோ நான் எக்ஸில் 2 வெர்டிசஸ், ஒயில் 2 வெர்டிசஸ் எடுத்திருக்கேன். எட்ஜஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஏ டு பி ஒரு எட்ஜு, பி டு சி ஒரு எட்ஜு அண்ட் சி டு டி ஒரு எட்ஜு. இதுதான் எட்ஜஸ். ஸோ இது கண்டிப்பாக பைபார்டைட் கிராஃபாக இருக்குது. ஏன்னா வெர்டெக்ஸ் செட்டஸ் பார்ட்டிஷன் பண்ணிட்டோம், எக்ஸுக்குள்ளேயோ இல்லை ஒய்க்குள்ளேயோ எட்ஜஸ் இல்லை. அதனால இது வந்து பைபார்டைட் கிராஃபு. பட் கம்ப்ளீட் பைபார்டைட்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணால் இங்கே இருக்கிற எக்ஸில் இருக்கிற ஒவ்வொரு வெர்டெக்ஸும் ஒயில் இருக்கிற எல்லா வெர்டிசஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்கணும் ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக இருந்தால். பட் இங்கே என்ன இருக்குது, ஏ வந்து பி கூட மட்டும்தான் அட்ஜசண்ட்டாக இருக்குது, டி கூட அட்ஜசண்ட்டாக இல்லை. அதனால திஸ் இஸ் நாட் அ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப், ஒன்லி பைபார்டைட் கிராஃப். ஸோ இந்த கிராஃப் வந்து is a bipartite graph but not complete bipartite graph. ரைட்டா? ஸோ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபாக இல்லை பட் பைபார்டைட் கிராஃபாக இருக்குது. ஓகே, இந்த கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாண்டர்ட் கிராஃப். இதுக்குன்னு ஸ்டாண்டர்ட் ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அதை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் அப்படின்னா ஜென்ரலாக KM, N அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். கேங்கிறது கம்ப்ளீட்னஸை ரெப்ரசன்ட் பண்ணுறது. இந்த எம்ங்கிறது M,Nங்கிறது ஒரு பைபார்டைட் கிராஃப் ரெப்ரசன்ட் பண்ணுறது. இதில் எம்ங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் தி ஃபஸ்ட் பார்ட்டிஷன் செட் அண்ட் Nங்கிறது நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இன் தி செகண்ட் பார்ட்டிஷன் செட். ஸோ KM, N அப்படின்னு சொன்னாலே திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப் with M vertices, M number of vertices in the first partition X and N number of vertices in the second partition Y. கரெக்டா? அப்போது நம்ம இங்கே ஏற்கனவே ஒரு கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப் பார்த்தோம். இந்த கிராஃப் வந்து கம்ப்ளீட் பைபார்டைட்னு பார்த்தோம். இந்த மாதிரி பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த வெர்டெக்ஸ் செட்டில் 2 வெர்டிசஸ் இருக்குது, இந்த வெர்டெக்ஸ் செட்டில் 2 வெர்டிசஸ் இருக்குது. அதனால இதோட ரெப்ரசன்டேஷன் என்னன்னா K2,2. ஸோ திஸ் இஸ் அ கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப். இதுவும் ஒன்று தான், இதோட அனதர் ரெப்ரசன்டேஷன் தான் இது. ஸோ இந்த கிராஃப் வந்து கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃப் வித் 2 vertices in the first partition set X and 2 vertices in the second partition set Y அப்படிங்கிறதுனால now this complete bipartite graph can be represented like this K2,2. ரைட்டா? இப்போ இதே மாதிரி K1,1 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், K1,3 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், K2,3 எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு கம்ப்ளீட் பைபார்டைட் கிராஃபும் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஏன்னா இது எல்லாமே வந்து ஸ்டாண்டர்ட் கிராஃப்ஸ். இப்போ K1,1னா எப்படி இருக்கும், ஒரு பார்ட்டிஷன் செட்டில் ஒரு வெர்டெக்ஸ், இன்னொரு பார்ட்டிஷன் செட்டில் இன்னொரு வெர்டெக்ஸ், கம்ப்ளீட்டுங்கிறதுனால இது ரெண்டும் கண்டிப்பாக கனெக்ட் ஆகி இருக்கும். இதுதான் K1,1. அதாவது இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி எட்ஜ் இருக்குது. அப்போ எக்ஸில் இந்த ஒரு வெர்டெக்ஸ் தான், ஒய்யில் இந்த ஒரு வெர்டெக்ஸ் தான். ரைட்டா? இதுதான் K1,1. இதே K1,2 அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் எக்ஸில் ஒரு வெர்டெக்ஸ் இருக்கும், செகண்ட் பார்ட்டிஷன் செட்டு ஒய்யில் 2 வெர்டிசஸ் இருக்கும். கம்ப்ளீட் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு வெர்டெக்ஸ் வந்து இந்த 2 வெர்டிசஸ் கூடயும் கனெக்டடாக இருக்கும், அதாவது அட்ஜசண்ட்டாக இருக்கும். அதனால K1,2ங்கிறத இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ரைட்டா? இதே மாதிரி K2,3 எப்படி போடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிஷன் செட்டு எக்ஸில் 2 வெர்டிசஸ் இருக்கணும், செகண்ட் பார்ட்டிஷன் செட்டு ஒய்யில் 3 வெர்டிசஸ் இருக்கணும். கம்ப்ளீட்டுங்கிறதுனால இந்த ஒரு வெர்டெக்ஸ் இந்த 3 வெர்டிசஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்கணும். அதே மாதிரி இந்த செகண்ட் வெர்டெக்ஸும் இங்கே இருக்கிற 3 வெர்டிசஸ் கூட அட்ஜசண்ட்டாக இருக்கணும். இதுதான் K2,3.
ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரலாக கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃபை KM, Nங்கிற எந்த கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃப் கொடுத்தாலும் இந்த நொட்டேஷனை வச்சே நம்ம அந்த கிராஃபை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். இதில் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் ஒரு வெர்டெக்ஸு, செகண்ட் பார்ட்டிஷனில் எவ்வளோ நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் வேணாலும் இருக்கலாம். இந்த மாதிரி அதாவது K1, N அப்படின்னு இருந்தால் இந்த மாதிரி கிராஃப்க்கு பேர் ஸ்டார். அதாவது ஒரு வேர்டெக்ஸ்லேருந்து நிறைய வேர்டிசஸ் இங்கே கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதுனால அது வந்து அதுக்கு பேர் வந்து ஸ்டார் கிராஃப்னு இதுக்கு பேர். மற்றதுக்கெல்லாம் சாதாரண கம்ப்ளீட், இதுவும் கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃபோட ஸ்பெஷல் நேம் ஸ்டார் K1, N. ஃபஸ்ட்டு பார்ட்டிஷனில் ஒரு வெர்டெக்ஸும் செகண்ட் பார்ட்டிஷனில் N நம்பர் ஆஃப் வெர்டிசஸும் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்டார். மற்றதெல்லாம் ஆர்டினரி கம்ப்ளீட் பைபார்ட்டேட் கிராஃப்ஸ். ஓகேவா? தேங்க்யூ.